நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தாங்க. இப்போ நம்ம வந்து வி கேன் டெவலப் இன் ஏஐ யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க, இட் இஸ் குட். புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாளைக்கு வந்து என்ன மண்ணையா திங்க போகிறோம். இன்னைக்கு சென்னைனா சென்னை எது வரைக்கும் சென்னைங்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களோட ஒரிஜினல் ஜூரிக்ஷனும் நாங்கள் லீகலாக நாங்கள் பேசுகிறது நார்த் மெட்ராஸ்லேருந்து ஆரம்பித்து கிண்டியோட சென்னை முடியுது, இந்த சைடு திருவான்மையோட சென்னை முடியுது. புரிஞ்சுங்களா? இதுதான் ஒரிஜினல் ஜூரிக்ஷன் ஆஃப் சென்னை. ஆனால் இன்றைக்கி நம்ம சென்னைன்னு சொன்னோம்னா ஈஸியாக சொல்லுவோம். இப்போ விஜய் சார் வாழ்கிறதே வந்து சென்னை கிடையாது. புரிஞ்சுங்களா? விஜய் சார் வாழ்கிறதே வந்து சென்னையில் கிடையாது. கடந்த 5 வருஷத்துல ஒரு விவசாய போராட்டம் கூட இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்திக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அந்த பொய்யை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொன்னார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சட்டசபை லைவ்ல போயிட்டு இருக்குங்கிறத அப்பப்போ மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வருஷமாக வந்து பேசினா நம்ம சொல்கிறது தான்ப்பா வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் இன்னொன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க டாப் லைட்டாக பேசுகிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிவிலன்னா போட்டு கட்டுவாங்க. மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வராதனால யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து ஒன்று பார்க்குறாங்க. ஓகேங்க, விவசாய போராட்டமா? அவங்க விவசாய போராட்டத்தில் வந்து எத்தனை பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்கீங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் எந்திரிச்சு சொன்னோன்னே அந்த குண்டாஸ்னா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கோரிக்கையே வந்திருக்கு. அது எப்படி நாங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. புரிஞ்சுங்களா? நீங்கள் விவசாயி மேலே கூட குண்டாஸ் போட்டிருக்கீங்க. எடப்பாடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஜ்ஜியம்ங்கிறாரு. ஜீரோ பட்ஜெட்னு சொன்னது உதயநிதி இங்கிலீஷ்ல, இவர் பூஜ்ஜியம்னு சொன்னாரு. அவர் இது 2 பேருமே ஒரே பேச்சை தான் பேசுறாங்கிறதுக்கு 2 பேருமே சொன்னது இதே ஸ்டிக்கர் தான். புரிஞ்சுங்களா? அப்படின்னா உங்கள் ஆட்சியில் பண்ணதை ரிப்பீட் பண்ணுறாங்கங்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்படின்னா உங்கள் பட்ஜெட் வந்து எல்லாமே ஜீரோ பட்ஜெட்டா? நிறைய விவசாயம் பற்றி பேசுனீங்க. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்ட ஒரு விவசாயம் பற்றி நீங்கள் பேசல. தனிப்பட்ட வன்மம் எதுவும் இருக்கு அவர் மேலே? வன்மம்னா ஒன்றும் கிடையாது. அவர் வந்து முன்னாள் முதல்வர். புரிஞ்சுங்களா? யாரை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியும்? நீங்கள் அவரை தானே கொஸ்டின் பண்ணணும். போன கவர்மெண்ட்டுக்கு யார் வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஓகேங்களா? கலைஞர் வந்து சின்ன கலைஞர்னா வந்து ஓகே ரைட்டு, அவருக்கு 1+2+ என் மகளின் தாயார் அப்படின்னு சொன்னவர்னா சின்ன கலைஞர். இவர் சின்ன கலைஞருக்கு அப்படின்னா என்னடா இது, அவர் சின்ன கலைஞர் ஒழுங்காக தானே இருக்கிறார், அவர் எதுக்கடா சின்ன கலைஞர்னு சொல்கிறாங்க அப்படின்ற குழப்பம் வருதா இல்லையா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்முடைய வழக்கம் ஆரோக்கிய சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தினம் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்துக்கள் நீங்களும் பார்க்குறீங்க. தாவேக்க அடிக்க இவங்க அடிவாங்க, ஒரே கூத்தா வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த மாதிரி சரமாரியா ஒரு பாரபட்சம் இல்லாமல் அடிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையே சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். வேற என்ன சொன்னாங்க? வெறும் உண்மையே சொல்லியிருக்காங்க. உண்மையை சொன்னதுக்கே அந்த பக்கம் கூச்சல், குழப்பம், கதறல்ஸ் அதிகமாக இருக்கு. என்ன பண்ணுறது, செஞ்ச பாவம் அந்த அளவுக்கு. இப்போ வந்து ஒரு அரசு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கவனமாக இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன பொருட்கள் ஓகேங்களா, சன்ன அரிசிக்கு நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது எல்லா அரிசிக்கும் தான் உயர்த்தி கொடுக்குறாங்க, அது நடைமுறையில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ரேஷன் அரிசியை யாரும் சாப்பிட மாட்டாங்க எப்படின்னா இது வந்து விவசாயத்துறை மட்டும் இல்லை, திஸ் கனெக்ட்ஸ் டு த சிவில் சப்ளை. புரிஞ்சுங்களா? இப்போ இல்லமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசி எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசு ஈடுபடுது. அப்படிங்கும் போது இட் இஸ் கனெக்டட் டு அனதர் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு விலை ஏற்றி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கரும்புக்கு இது எல்லாருமே செய்கிறது நான் அப்படி கிடையாதுங்க. உங்கள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 100 இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 70 இண்டஸ்ட்ரி மூடிடுச்சு. வெறும் 30% கரும்பாலைகள் மட்டும்தான் வந்து இயக்கத்தில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி கரும்பு விவசாயிகள் வந்து நிறைய கரும்பு கிடைக்காதனால, ரா மெட்டீரியல் கிடைக்காதனால அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கரும்பு விவசாயியை வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை அதிகப்படுத்தி கொடுத்தா கரும்பு விவசாயம் நிறையா பண்ணுவாங்க. அந்த கரும்பு விவசாயம் பண்ணுறதுனால நாளைக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ்னால் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ்னால் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது தொழில்துறைய. இப்போ சுகர் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுதுன்னா அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, அங்கே இருக்கிற ஓனர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லா ஆண்டர்ப்ரனருக்கும் கனெக்டடாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் அ பட்ஜெட் விச் இஸ் கன்சர்ன் ஒன்லி வித் ரிகார்ட் டு த அக்ரிகல்ச்சர். How the agriculture connects with the people, how the agriculture connects with the industries அப்படிங்கிற போது நம்ம மனுஷங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உபயோகமாக இருக்கும் சிவில் சப்ளை மூலியமாக
அதுவும் இல்லாமல் எப்படி எப்படி இண்டஸ்ட்ரீஸ்னால் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றது அந்த ஒரு, ஏன்னா அது ஒரு கேஷ் க்ராப்புங்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும் அப்படின்ற பார்வைகள் இருக்குது பாருங்கள். இந்த பார்வையை வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான அரசும் வந்து சொன்னதே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுவாங்க, விவசாய மினிஸ்டர் விவசாயம் பண்ணுவாங்க. இது பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரியும், அதாவது இட் இஸ் கனெக்டட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் உழுவுதும்பாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து தங்க விலை ஏறுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து உழுவோம், கரன்சி விலை ஏறுச்சு அப்படின்னா தங்க விலை உழுவோம். அந்த மாதிரி வந்து இன்டர் கனெக்டடாக வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ் ப்ரொபோஷன் வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைரக்ட் ப்ரொபோஷன். இந்த உற்பத்தி ஜாஸ்தி பண்ணிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வாங்க போகிறதில்ல. அதர் ஸ்டேட்லேருந்து வாங்க போகிறோம்னா அவங்க தான் ஜிஎஸ்டியில் வந்து ஜாஸ்தியாக வந்து, நம்ம இப்போ சுகரை வந்து மற்ற மாநிலத்துட்டு வாங்கினோம்னா ஜிஎஸ்டி வருவாய் எங்கே போவோம், அந்த மாநிலத்துக்கு. இப்போ இங்கே நம்ம மாநிலத்திட்டே வாங்குறோம், நம்ம மாநிலத்துக்குள்ளே எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா வருவாய் வந்து நம்ம மாநிலத்திலே வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ற பார்வை வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் அப்ரோச். And I price for them. அண்ட் அதே மாதிரி சார், விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தப்ப சொன்னதுன்னா, நான் அடுத்த பிறவியில் வந்து விவசாயியாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விவசாயிகள் மீதான அந்த கன்சர்ன் அப்படின்றது வந்து அவருக்கு அப்போ இருந்தே இருந்திருக்கா சார்? ஏன்னா இது இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிதிநிலை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் நினச்சிருந்தா அதை கடந்து போயிருக்கலாம். ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதையும் மீறி விவசாயிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாருன்னா எப்படி பார்க்குறது? இல்லை, இது வந்து நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தாங்க. இப்போ நம்ம வந்து கேன் டெவலப் இன் ஏஐ யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க, இட் இஸ் குட், புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாளைக்கு வந்து என்ன மண்ணையா திங்க போகிறோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடுங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயிங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க சொல்கிறது தான் விலையாக இருக்குது. ஓகே, நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன், புரிஞ்சுங்களா. எல்லா இடத்தையும் நிலங்களும் எல்லாமே எங்கள்கிட்ட இல்லை, ஒரு இடமும் இல்லை இப்போ. ஓகேங்களா. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா சறுக்குச்சு அப்படின்னா நம்ம வந்து வித்துட்டு தான் வெளில வர மாதிரி இருக்கும், ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையும், புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விவசாயிகளோட பெயின் என்ன, ஏன் வந்து விவசாயம் செத்து போகுது, ஏன் விவசாயிகள் வந்து பிளாட்டு போட்டு விற்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஏன் விவசாயிங்க வந்து இந்த மாதிரி டேர்ன் அவுட் ஆகிறாங்க அப்படிங்க ஒரு விஷயத்துலையுமே வந்து அவர் விவசாயிங்க கூட நிற்கிறாரு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டு, இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் குரல் கொடுத்தாரு. அங்கதான் அவர் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆச்சு. விவசாயிங்க கூட தான் நான் நிற்பேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம வேற எதுங்க சாப்பிட போறோம்? இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் 2045 வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நம்ம வந்து 2045 வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஏர்போர்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு இது. இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஏர்போர்ட் வந்து இன்னொரு ஏர்போர்ட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ் அவே. புரியுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி எக்ஸ்பான்ஷன். இது எல்லாருமே பண்ண ஒரே தவறு, எல்லா அரசுமே பண்ண ஒரே தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சென்னை எது வரைக்கும் சென்னைங்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களோட ஒரிஜினல் ஜூரிக்ஷனும் நாங்கள் லீகலாக நாங்கள் பேசுகிறது நார்த் மெட்ராஸ்லேருந்து ஆரம்பித்து கிண்டியோட சென்னை முடியுது, இந்த சைடு திருவான்மையோட சென்னை முடியுது, புரிஞ்சுங்களா. இதுதான் ஒரிஜினல் ஜூரிக்ஷன் ஆஃப் சென்னை. ஆனால் இன்றைக்கி நம்ம சென்னைன்னு சொன்னோம்னா ஈஸியாக சொல்லுவோம். இப்போ விஜய் சார் வாழ்கிறதே வந்து சென்னை கிடையாது, புரிஞ்சுங்களா. விஜய் சார் வாழ்கிறதே வந்து சென்னையில் கிடையாது. ஸோ செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், எல்லா மாவட்டம் வந்து சேர்த்து தான் நம்ம சென்னைன்ற மாதிரி அவர் சென்னை ஹஸ் எக்ஸ்டெண்டட் டு த வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். இது வந்து இன்க்ரீஸிங் த பார்டர் ஆஃப் த சிட்டி வந்து இட் இஸ் நாட் குட். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2045 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விழுப்புரம் டெவலப் ஆகலாம். விழுப்புரத்தில் ஒரு ஏர்போர்ட் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்குமா இல்லையா? நான் அந்த சைட்லேருந்து வரவங்க அங்கே இறங்குவாங்க, அங்கிட்ட அப்படியே வந்துடுவாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க, நான் திருச்சியை சேர்ந்தவன், சரிங்களா. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் முன்னாடி எல்லாருமே வந்து மெட்ராஸில் இறங்கி இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூரில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வாழ்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை அந்த டெல்டா மாவட்டத்தில் சேர்றவங்க வந்து வேலை செய்கிறது நிறைய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி, இப்போ ஃபிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா எல்லா இடத்துலையுமே இப்போ வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சிங்கப்பூர், மலேசியா வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து தான் இறங்குறாங்க. யாருமே இன்றைக்கி மெட்ராஸ்க்கு வரதில்லை. ஸோ அப்படிங்கும் போது ஒரு ஏரியா டெவலப் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் எக்ஸ்பேண்ட் த சிட்டி. அவருக்கு நினச்ச ஒரு தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம வந்து விவசாய நிலத்தை வந்து நம்ம மூட வேணாம், புரிஞ்சுங்களா. வி ஷுட் லெட் அஸ் நாட் எக்ஸ்பேண்டட். நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்.
3 வேளை வந்து வாழ்க்கையில் சாப்பிட்றோம். நம்ம மினிமம் 3 வேளை சாப்பிட்றோம்ல. 3 வேளை சாப்பிடும்போது 3 வேளையிலுமே வந்து நம்ம யோசிக்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு ரொம்ப 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 சிந்திச்சு எப்படின்னா இதை பெனிஃபிட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதே மாதிரி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MRK பழனிசாமி பேசும்போது கடந்த 5 வருஷத்துல ஒரு விவசாய போராட்டம் கூட இல்லாம நாங்க ஆட்சி நடத்திக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அந்த பொய்ய ரொம்ப கான்ஃபிடண்டா வந்து சொன்னாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபை லைவ்ல போயிட்டு இருக்குங்கிறத அப்பப்போ மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வருஷமா வந்து பேசினா நம்ம சொல்றதுதான்ப்பா, வெளியில வந்து பிரஸ்ல இன்னொன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க டாப் லைட்டா பேசுறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிவிலன்னா போட்டு கட்டுவாங்க. மற்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வராதனால யாருக்கும் தெரியாம போச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து ஒன்னே பாக்குறாங்க. ஓகேங்க, விவசாய போராட்டமா? அவங்க விவசாய போராட்டத்தில் வந்து எத்தனை பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்கீங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் எந்திரிச்சு சொன்னோடனே அந்த குண்டாஸ்னா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கோரிக்கையே வந்திருக்கு. அது எப்படி நாங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. புரிஞ்சுங்களா? நீங்கள் விவசாயி மேலே கூட குண்டாஸ் போட்டிருக்கீங்க. எந்த மாநில அரசுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி மேலே தான் வந்து குண்டாஸ் போட்ட இதே கிடையாது. ஏன் டேபிளில் ஃபைல் இருக்குது, ஏன் டேபிளில் வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க, விவசாய சங்கங்கள் ஏன்ட்ட வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் ஏன்ட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு மறுபேச்சே பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு சொல் சொன்னோம்னா அதுக்கு மறுபேச்சு பேசணும், அதுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்கணும். ஸோ அவர்கள் செய்வது எல்லாமே வந்து அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது மக்கள் ஒரு நிமிஷமும் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் நேர்காணல் பண்ணி அதை வந்து விவரிச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ பண்ணுறாங்களே, பொய்யா பேசுகிறாங்களே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். நாங்கள் பண்ணதான் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, அப்படிலாம் நீங்கள் புதுசாக எந்த திட்டத்தையும் வந்து கொண்டு வரல, ஆல்ரெடி திமுக ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அதே நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பரபரப்பாக இருப்போம், நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இந்த மாதிரியான கூட. ஸோ இதெல்லாம் தேவையா சார்? அந்த இடத்துல என்ன பட்ஜெட் பற்றின விவாதம் நடக்குது, இதெல்லாம் வந்து தேவையாங்க? இல்லை சார், இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே 1 வந்து நான் சொல்கிறேன், இன்னைக்கு விட்டுருங்க. டே 1 வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0ங்கிறாரு. ஜீரோ பட்ஜெட்னு சொன்னது உதயநிதி இங்கிலீஷ்ல, இவர் 0ன்னு சொன்னாரு. அவர் இது 2 பேருமே ஒரே பேச்சை தான் பேசுறாங்கிறதுக்கு இதுக்கு 2 பேருமே சொன்னது இதே ஸ்டிக்கர் தான். புரிஞ்சுங்களா? அப்படின்னா உங்க ஆட்சியில பண்ணதை ரிப்பீட் பண்றாங்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்படின்னா உங்க பட்ஜெட் வந்து எல்லாமே 0 பட்ஜெட்டா? உங்க பட்ஜெட்டை நீங்களே வந்து இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ அந்த வடிவேலு போய் ஏதோ ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சொல்லுவார்ல, இது என்ன குரங்கு பொம்மை எவ்வளோ அப்படின்னு கேட்பாப்புல, அந்த மாதிரி தான் இருக்குது நீங்க இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறது. புரிஞ்சுக்கலாம்? இது விமர்சிக்கிறதுக்கான அருகதையே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க. செய்யும் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்துட்டு தான் இருக்கு. காமராஜர் ஐயா தொடங்கி வச்ச மதிய உணவு திட்டத்தை தான் வந்து சத்து உணவு திட்டமாக மாற்றப்பட்டது, காலை உணவு திட்டமாக ஆட் பண்ணப்பட்டது. இது எல்லாமே வந்து வரிசையாக நம்ம வருது. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 11 நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ABCDன்னு படிப்பீங்க. புரிஞ்சுங்களா? 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது என்ன படிப்பீங்க? சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு படிப்பீங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் தி ஃபாலோயிங்னு படிப்பீங்க. அதே தான் படிப்பீங்க. 10th படிக்கும் போது என்ன படிப்பீங்க? பேராகிராஃப் கொஸ்டின், எஸ்ஏன்னு படிப்பீங்க. புரிஞ்சுங்களா? இதே தானே நம்ம வந்து மேற்படி பண்ண முடியும். இதை வந்து அழிச்சிட்டு, ஓகேங்களா, இந்த இங்கிலீஷ் எழுத்துக்கள் இல்லாமல் வேறு எழுத்துக்கள் போட்டால் 10th எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாமல் பேசுறது தான் இந்த எக்ஸ் அமைச்சர்களோ எக்ஸ் எம்எல்ஏக்களோ, ஓகேங்களா, எக்ஸ் திமுகவினரோ அதிமுகவில் இருக்கிறவங்களோ பண்ணுற வேலை இதே தான். நடுவில் உதயநிதி வெளியே போயிட்டாருன்றா கேள்விப்பட்டோம், என்னாச்சு? தெரியல சார், நீங்க அதை அவட்ட தான் கேட்கணும். நடுவில் லைவ் பார்க்கும்போது ஆளை காணோம், அதை என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பேப்பர் எதுவும் மறந்துட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. இல்லை, அவர் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் நம்மள திடீர்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அவர் அப்படி போயிருப்பாரு. பாவம் சார், அவரும் காலை கடன் வந்து முடிப்பாரு, மத்தியான கடன் முடிப்பாரு. ஓகேங்களா, மத்தியான கடன் முடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. என்னதான ஒரு எதிர்கட்சி தலைவர் சார், நம்ம மத்தியான கடன் முடிக்கிறதுக்காக போயிருக்காரு சார். 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார், வந்துருவார் சார். 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார். 10 வரைக்கும் காலை கடன் முடியாத எதிர்கட்சி தலைவர்.
அது வேற ஸோ இப்போ மத்தியான கடனா இருக்கும். ஓகேங்களா, மத்தியான கடனை முடிச்சுட்டு வந்திருப்பேன். ஓகே. அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசும்போது நிறைய விவசாயம் பத்தி பேசுனீங்க. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்ட ஒரு விவசாயியை பத்தி நீங்க பேசல அப்படின்ட்டு நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசியிருந்தாரு. அவர் குறித்து பேசும்போது மட்டும் வந்து அந்த சைட்ல இருந்து ரியாக்ஷன்ஸ் வரத நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு தரப்பு என்ன சொன்னா, அவர் தான் வந்து சட்டமன்றத்தை இல்லையாப்பா, ஏன்ப்பா அவருடைய பேரை எடுக்கிறீங்க, அது அவர் கேலி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஆதவர்ஜுனா பேசும்போதும் வந்து நேற்று சொல்லியிருந்தாரு, சாட்டர்டேவோ என்ன சொல்லியிருந்தாரு, உங்க அப்பாவை காணோம், உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு அவரும் மென்ஷன் பண்ணா. இன்னைக்கு இவரும் அதையே மென்ஷன் பண்றாரு. ஏன் வந்து தனிப்பட்ட வன்மம் எதுவும் இருக்கு அவர் மேல? வன்மம்னா ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க ஃப்ராங்கா நீங்க சொன்னீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவோட தலைவர், புரிஞ்சுங்களா? அவர் வந்து முன்னாள் முதல்வர், புரிஞ்சுங்களா? யாரை நீங்க கொஸ்டின் பண்ண முடியும்? நீங்க அவரை தானே கொஸ்டின் பண்ணணும். போன கவர்மெண்ட்டுக்கு யார் வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், புரிஞ்சுங்களா? அவர் தாங்க அவர் அப்பா அப்பான்னு சொல்றாரு, புரிஞ்சுங்களா? வேணா நாளையிலேருந்து அப்பான்னு சொல்லாதீங்கப்பா, ஓகேங்களா? முன்னாள் முதல்வர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின்னு சொல்லுங்க. வேணாம், அப்பா அப்பான்னு நீங்க தான் கூப்பிட சொல்றீங்க, அன்போட சொல்றாங்க. அதே அன்போட தானே கேட்குறோம். உங்க அப்பாவை காணாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கும் போது என்ன இருக்குது, என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? ஏங்க நாங்க அதாவது வந்து பேசுனது எல்லாமே கலாய்க்கிறதுன்னா என்ன பண்றது? என்னத்தை எதுல கலாய்ச்சிருக்காங்க சொல்லுங்க? இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து சட்டமன்றத்துல இல்லாதவங்க மாமனாரை கூப்பிட்டா சொல்றாரு. மாமனாருக்கும் சட்டமன்றத்துக்கு என்ன பிரச்சனை, புரிஞ்சுங்களா? ஆனா மாமனார் கேட்க சொல்றாரு. அது உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தான் தெரியும் அப்படின்றது கரெக்டான பதிலடியா இல்லையா? அப்படிங்கும்போது கரெக்டான பதிலடிகளை வந்து கொடுக்குறாங்க, புரிஞ்சுங்களா? அவர் வந்து பொலிட்டிக்கல் பர்சன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பர்சனை நீங்க அடையாளம் வச்சு கூப்பிட்டீங்க. இப்ப அம்மையார் ஜெயலலிதாவை வந்து அம்மானு கூப்பிடுற மாதிரி உங்களே வந்து நீங்க அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. அன்போட கூப்பிட்டாங்க இல்லங்க, அதுதாங்க நீங்க கூப்பிட வச்சீங்க, ஓகேங்களா? இப்ப இவரை வந்து சின்ன கலைஞருங்கிறாங்க, ஓகேங்களா? சின்ன கலைஞருங்கிறாங்க. இந்த மாதிரி எதையாச்சும் நீங்களே பேசுவீங்க. பேசணும்னு என்ன ஆயிரும், அதுக்கு திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், ஓகேங்களா? கலைஞர் வந்து சின்ன கலைஞர்னா வந்து ஓகே ரைட்டு, அவருக்கு 1+2+ என் மகளின் தாயார் அப்படின்னு சொன்னவர்னா சின்ன கலைஞர். இவர் சின்ன கலைஞருக்கு அப்படின்னா என்னடா இது, அவர் சின்ன கலைஞர் ஒழுங்கா தானே இருக்கிறார், அவர் எதுக்கடா சின்ன கலைஞர்னு சொல்றாங்க அப்படின்ற குழப்பம் வருதா இல்லையா? வருதுங்களா? அந்த குழப்பத்தை தான் நான் சொல்றேன். இப்போ அவர் வந்து ஒரு கரெக்டா ஒரு ஒரு பர்சனா இருக்காரு உதயநிதி. அப்பப்போ ஏதாச்சும் ட்விட்டர்ல ரீபோஸ்ட் பண்ணிடுவாரு, தெரியாதரமா கை தவறி பட்டு ரீபோஸ்ட் ஆயிரும், புரிஞ்சுங்களா? ட்விட்டர்ல இதையோ பண்றாரு, ரீபோஸ்ட் பண்றாரு, இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்ணி விட்டுறாரு கை தவறி, ஓகேங்களா? கை தவறி ரீபோஸ்ட் நைட்டு 3 மணிக்கு வந்து ரீபோஸ்ட் பண்ணி விட்டுறாரு. மற்றபடி வந்து அவரை பாவங்க, அவனே வந்து சின்ன கலைஞர்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தாதீங்க. அதுக்கே துபாயில வேற போயிட்டு வராரா சார்? அதுதான் சொல்றேன். அவங்க அப்பா வந்து ஒரு 10,000 ரூபா வச்சிருக்காருங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் வந்து துபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 ரூபாய் தான் டிக்கெட்டா. லண்டனுக்கு வந்து 5 ரூபாய் வாங்குறாங்களாம், புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் கொடைக்கானல் போறதுன்னா 50 பைசால போயிட்டு வந்துருவாங்க, புரிஞ்சுங்களா? அந்த 10,000 ரூபாய் காசு மட்டும் இப்படி கரையாம இருக்குங்கிறது எனக்கும் விட தெரியவே இல்லை, புரிஞ்சுங்களா? ஏன்னா நான் இந்த வாட்டி நான் யோசிச்சேன், ஓகேங்களா? நான் வருஷம் இந்த மே மாசம்னா எங்களுக்கு லீவு, ஓகேங்களா? மே மாசம்னா ஒரு ட்ரிப்பு போடுவாங்க. இந்த வார் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளைட் டிக்கெட்டும் எங்கேயோ போயிடுச்சு. அதனால எங்கேயுமே நாங்கள் போகல, ஓகேங்களா? 1 மாசமும் இங்கே தான் இருந்தேன். ஆனால் இவங்க மட்டும் இந்த 10,000 ரூபா காசை வச்சுக்கிட்டு, அதாவது நான் ஐடி ஃபைல் பண்ணுறேன், இந்த என்னோட செலவு கணக்குகள் நான் இது பண்ணுறேன், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு ஐடி ஃபைல் பண்ணுறேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஓகேங்களா? நான் மோராலஸ் எனக்கு வரது எல்லாமே செக்கு தான், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணி நம்ம இருக்கும் போதுமே எங்களுக்கு இவ்வளோ கை கட்டிக்குது, புரிஞ்சுங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 10,000 ரூபா வச்சுக்கிட்டு இவ்வளோ நாடு நாடா சுத்துறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இது எப்படின்னு தெரியல. இந்த ரகசியத்தை நீங்க அவரை ஒரு வாட்டி நேர்காணல் பண்ணும்போது கேளுங்க, அந்த ரகசியத்தை என்கிட்ட தயவு செய்து சொல்லுங்க. திமுகவுக்கு ரகசியத்துக்கு ஆல்ரெடி நீட் ரகசியம் சொல்றேன்னாங்க, இன்னும் அதுக்கான ரகசியம் சொல்ல இதை மட்டும் சொல்லல. அது ஏற்கனவே நேரு அவர்கள் சொல்லிட்டாரு. ஏங்க நாங்க ஒரு 4.5 வருஷம் அரசியல் பண்ண வேணாமா அப்படின்னு, அதை
இன்னொன்று யூடியூப் நிகழ்ச்சியிலே வந்து அவர் வந்து தெரியாதனமா உண்மை வளர்ச்சி. அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கள்ள கபடம் இல்லாத ஒரு பசங்க. இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை, இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவர் 1000 மாடே வச்சிருக்காருங்கிறாரு. தென்னந்தோப்பு வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, இது வச்சிருக்காரு அப்படின்னு. இதுக்குன்னா வந்து இந்த சொத்து குவிப்புக்கு டிவிஎஸ்சிக்கு இன்னைக்கு அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உட்காந்து முதல்வர் சிரிச்சுக்கிட்டு இருந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பா அவன் வாயாலே எல்லாத்தையும் சொல்றானே பாரு அப்படின்றது தான் வந்து அது உண்மை. இப்போ அவர் வந்து எவ்வளோ 1000 மாடு வச்சிருக்காரு. ஓகேங்களா, கரும்பு தோட்டமா, மஞ்சள் தோட்டமா, கொய்யா தோட்டமா, இந்த தோட்டமா, தோட்டமே வந்து ஏகப்பட்ட தோட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னாரு. இது எல்லாமே வந்து எடுத்து உரைச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அவருக்கு உண்டான நடவடிக்கை வந்து டிவிஏசி, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து சீக்கிரமா அவர் எப்படி இதெல்லாம் சம்பாரிச்சாருன்னு மட்டும் கேளுங்க ஐயா. அண்ட் அதே மாதிரி சார், மரியா வில்சன் வந்து கோபம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவருடைய அந்த மொழியை வந்து கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்க. அது வந்து ட்ரிகர் ஆகி அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இப்படிதான் நான் பேசுவேன், உங்களுக்கெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாது, என்ன கேலி பண்ணுறீங்கன்னா அப்படி இல்லாமல் ரொம்ப டென்ஷனாகி பேசினது. புசியானந்தர் அவர்கள் பேசும்போதுமே இதே ஒரு விஷயங்க தான் அங்கேருந்து வந்துச்சு. இந்த மொழியை கேலி பண்ணுறது அப்படின்றத எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை சார், இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியா வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காத மனுஷன் கிடையாது. டு பி வெரி வெரி ஃப்ராங்க், அவர் வந்து பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து அவர் பண்ணது வந்து ஃபினான்ஸில் வந்து எம்பிஏ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் முடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி நடைமுறையில் நம்ம சொல்கிறோம், நடைமுறையில் நம்ம பேசுகிறது, பழகிறது, நம்ம எழுதுறது, மெயில் எழுதுறது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் தான் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? அவர் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணுறதுனா கூட, அவர் பேசுகிறதுனா கூட, அவரோட காலேஜில் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறதுனா கூட அவர் வந்து தமிழில் அட்ரஸ் பண்ண மாட்டார். அவர் ஹீ யூஸ் டு அட்ரஸ் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுங்களா? ஸோ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இப்போ நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் சேனலாக தமிழ் சேனலாக இணைய கூட 2-3 பேர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இவர் நிறைய வந்து ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் காலையிலேருந்து நான் ஹைகோர்ட்டில் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். நான் வந்து கேஸ் லாஸு வாட் எவர் இட் இஸ், என்னோட இது எல்லாமே வந்து இப்போ நான் டிராஃப்ட் பண்ணுறது இங்கிலீஷில் தான் டிராஃப்ட் பண்ணுறேன். எல்லாமே இதில் தான் பண்ணுறோம். இன்றைக்கி உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் தான் எனக்கு நிறைய கேஸஸ் வரும், டிரான்ஸ்லேஷன் போடுங்கம்பாங்க. ஸோ தமிழ் டாக்குமெண்ட்டை கூட நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறனால தான் வந்து அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நிறைய பயன்படுது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும்போது தமிழில் நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது, தமிழில் வாசிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு உச்சரிப்பான தமிழ் வந்து நம்ம வந்து ரொம்ப தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. உங்கள் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட் ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து தமிழ் ரொம்ப கம்மியாகிடுது. சில இடத்துல வந்து தமிழ் டாக்குமெண்ட்னா படிக்கணும்னா வந்து முன்னாடி நாளே நாங்கள் ரீட் பண்ணிட்டு போவேன். அப்படி இல்லைன்னா லார்ட்ஷிப் மை எக்ஸ்கியூஸ், ஐ லாஸ்ட் மை அசோசியேட் டு ரீட் இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டாக்குமெண்ட்டை அவரை ரீட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா சில தமிழ்கள் வந்து ரொம்ப அந்த இன்னுன்னா கூட 1950 டாக்குமெண்ட்னா எடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா எழுத்தே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். எழுத்தே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில எழுத்துக்கள்னால் நமக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு வழக்கறிஞராகவே நான் கஷ்டப்படுறேன். அப்படிங்கும் போது அவர் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபைலில் இருந்துட்டு புரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி வந்து தமிழாக்கம் பண்ணும்போது பட் ஹீ டஸ் திஸ். புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டு பி வெரி வெரி ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். பார்த்தீங்களா? வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷில் தான் வச்சுருந்தார். இங்கிலீஷில் படிக்காதீங்க, தமிழில் படிங்கன்னு உடனே இன்னொருத்தர் பக்கத்தில் எடுத்து கொடுக்குறாரு. அவர் வந்து ஹீ ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இங்கிலீஷில் அவர் ப்ராப்பராக கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அந்த டக்குன்னு அவருக்கு கொடுத்தோன்னே வந்து பட் ஆனால் இங்கே சட்டசபையில் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஹிஎஸ் ஐ திங்க் நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹிஎஸ் ஸோ இன்னும் 2-3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் 2-3 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வில் பி வெரி ஃப்ளூவன்ட் இன் தமிழ் ஆல்சோ. அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.